கருணாநிதி பேரில் உரிமை தொகைக்கு 13,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொன்னியே, செஞ்சியா? திமுக ஆட்சியில் 4 வருஷம் வாங்கின கடன் அதிகமாக இருக்கு. 9,29,000 கோடி கடன் இருக்கு. வட்டியை 63,000 கோடி வருஷத்துக்கு கட்டினாங்க. இனி 70,000 கோடி கட்ட போறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். குட்டிகண்ணன் சார், ரொம்ப சந்தோஷம். வெயில் கடுமையா இருக்கு சார். அதை விட நீங்க எப்பவுமே ஒரு புதுசான ஒரு இல்ல தமிழக அரசு பட்ஜெட், முழுமையான பட்ஜெட் இதுதான். 2020 இன்டரிம் பட்ஜெட் தான், இடைக்கால பட்ஜெட். ஆமாம். ஆனால் இதில் பெரிய அளவில் எதுவுமே அள்ளி தெளிக்கலையே சார். ஓட்டு கவர மாதிரி எதுவுமே இல்லை. கடைசி பட்ஜெட். ஆமாம், ஆமாம், முழுமையானதுல இதுதான். ஆனால் அதில் திட்டங்களை அறிவிக்க முடியாது. அடுத்த 2020 எந்த இது. ஆமாம், கோடு வந்துடும். ஏன்னா திட்டங்களா அந்த இதுக்கு ஃபைனான்சியலுக்கு அந்த 3 மாசத்துக்கு அந்த இதுக்கு தான் கொடுக்க முடியுமே. அதாவது எந்த ஒரு திட்டங்கள் அடிக்கும் இது. அந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் என்ன திட்டம்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. எது பட்ஜெட்டில் எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இந்த பட்ஜெட் நான் புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி. டெல்லியிலையும் பிஜேபி 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி. மகாராஷ்டிரலையும் ஏற்றிருக்காங்க. இங்கே மாத்திரம் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. சரி. மேலே ஏற்ற முடியல. அப்படின்னா என்ன? அரசு பெரிய நிதி நெருக்கடிகளை மாட்டி முழிக்குது. இப்படி இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்க ஒரு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க சார், இன்டர்ம் பட்ஜெட் தான் அடுத்த வருஷம் வருது, இதில் ஒன்றும் கவர்ச்சியான திட்டங்கள் இல்லையே, எதுவுமே இல்லை கேட்குறீங்க. அப்போ உண்மையாயிட்டாங்களோ திமுக காரங்க? அப்படி இல்லை சார். சட்டியில் இருந்தது அகப்புக்கு வரும். அதுதான் கரெக்ட் சார். சட்டியில் இருந்ததை வலிச்சு நக்குறாங்க. ஆமாம். இல்லை இல்லை. வருமானம் 3 லட்சத்தி கோடி. அதே மாதிரி செலவும் 3 லட்சத்து கோடி. ஷார்ட்டேஜ் 40,000 கோடி. அதாவது பட்ஜெட்ல. அதாவது நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. வருமானமும் செலவு தொகையும் பென்ஷனு மானியத்துட்டு இதெல்லாம் போக இந்த பட்ஜெட்டில் 41,000 கோடி துண்டு உள்ளது. கரெக்ட். 46. நான் 40 ரவுண்டா சொல்லிட்டேன். பரவாயில்ல. 41 தான். 40 இருந்தாலும் 40 விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. நான் ரவுண்ட் ஆகிட்டீங்க. போன தடவை 46, இப்போ 41. அது கொஞ்சம் சாதனையாக சொல்கிறாங்க. 1. 2வது பெரிய மோசமான விஷயம் என்னன்னா 9,29,000 கோடி கடன். ஆமாம் சார். அதுவும் 9,29,000. அதுவும் 73 வருஷமா வாங்கின கடன் விட கடைசி இப்போ இந்த திமுக ஆட்சியில் 4 வருஷம் வாங்கின கடன் அதிகமாக இருக்கு சார். எவ்வளோ தெரியுமா? 1,60,000 கோடி சார். சொல்கிறேன். இப்போதைக்கு 4 வருஷமா திமுக 21க்கு அப்புறம் திமுக 21 அவங்க பட்ஜெட் போடலை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க போட்டாங்க இன்டர்ம் பட்ஜெட். அதுவும் இன்டர்ம் பட்ஜெட் தான். 22, 23 தான் போட்டாங்க. இந்த 4 வருஷத்தில் அவங்க வாங்கினது 5 லட்சம் கோடி. எஸ். ஏற்கனவே திமுக வரும்போது 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு. இன்னைக்கு கடன் 9,29,000 கோடி. அந்த கடன் அளவு ஜிடிபி இருக்கு பாருங்க. ஜிடிபினா ஒட்டுமொத்த உற்பத்தியில் 25% மேலே கடன் வாங்கக்கூடாது. நல்லா கவனிங்க. அதான் நிதி ஆயோக் இல்ல நம்மளுக்கு 28% கொடுத்திருக்காங்க. 28 கொடுத்திருக்காங்க. அது ஆனா 26.7 வாங்கிட்டாங்க. ஆமா சார். நல்லா கவனிச்சிருங்க. ஆனா உண்மையிலே 28 கொடுத்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா மற்ற ஸ்டேட்டுக்கு எனக்கு தெரியாது. ஆனா 26 திமுக என்ன சொல்றது, ஒரு நிலைத்தன்மையான கடன் தான், எக்ஸ்ட்ரா கடன் ஒண்ணும் இல்லை அப்படின்னு திமுக நியாயப்படுத்திக்கிறாங்க. இதுல ஒண்ணு சொல்லு சார். நாட்டிலேயே எந்த மாநிலமும் வாங்காத அதிகமான கடன் தமிழகம் தான் வாங்கி. 2வது மகாராஷ்டிரா. 2வது தான். அதே மாதிரி வருஷத்துக்கு 60,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கு சார். அதுவும் ஃபர்ஸ்ட். நல்ல பாயிண்ட். இப்போ
வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ ரூபா வட்டி கட்டுறேன்னா 63,642 கோடி. எஸ். இப்போ எவ்வளோ கட்ட போகிறோம்னா இனி 70,000 ப்ளஸ் கோடி கட்ட போகிறோம். எஸ். ஒரு நாளைக்கு இப்போ வட்டி விகிதம் 18 கோடி, இனி 20 கோடி ஆக போகுது. நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு 20 கோடினா கிட்டத்தட்ட ஒரு மாதம் எவ்வளோ வட்டி வரப்போகுது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி போகுதுன்னு தெரியுங்க. இந்த வட்டியே 70,000 கோடி வருதுன்னா பட்ஜெட் தொகை எவ்வளோ சொன்னீங்க? 3 லட்சத்து சில்லறை தான் வருவாய். வருமானம் அரசாங்கத்துடைய வரி வருவாய். வரி இல்லாத வருமானம் வந்து ஒரு 28,800 கோடி. அது இல்லாமல் மத்திய அரசு ஜிஎஸ்டி பங்கீடு இந்த வரிகள் எல்லாம் சேர்த்து 3 லட்சத்து சில்லறோம். அதில் 70,000 கோடி வட்டிக்கு போயிடுது. இப்போ இந்த 1,62,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க இந்த மார்ச்சுக்குள்ளே வாங்கினா இந்த பணத்தில் 55,856 கோடியை ஏற்கனவே உள்ள கடனுக்கும் வட்டிக்கும் கட்டுறாங்க. கையில் இருக்கிறது எவ்வளோ இருக்குது? வெறும் 1,05,000 கோடி. இந்த 1,05,000 கோடியை வச்சு கவர்மெண்ட் ஹேஸ் டு மேனேஜ் இட் எவ்ரி திங். அரசாங்கத்தினுடைய செலவுகள் இந்த 1,70,000 கோடியை வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க? வரி வருமானம் 3 லட்சத்து சில்லற, அந்த ப்ளஸ் ஒரு 1 லட்சம் 4.5 லட்சத்தை வச்சு செய்ய போகிறாங்க. இதில் ஒரு ஆபத்து என்ன தெரியுமா மிஸ்டர் குட்டிக்கண்ணன்? முதலீட்டுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போது நீங்கள் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னதே சொல்கிறேன். 1 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க. 1 கோடி ரூபா கடன் வாங்கி ஃப்ளைட்டில் சுற்றிட்டு பஸ்ஸில் சுற்றிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எப்படி வாழ்க்கை ஓட்ட முடியும்? அந்த 1 கோடியில் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு 80 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், 20 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கலாம் வச்சுக்கலாம். இந்த 80 லட்சத்தை நீங்கள் 1.25 கோடியாக ஆக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வாங்குகிற கடனுக்கு எந்த முதலீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. 46,000 கோடி என்னமோ காட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட். சார் அதில் கடன் என்ன செஞ்சான்னு கேட்குறேன். இப்போ நான் ஈஸியாக புரியுற மாதிரி கடன் வாங்கினேப்பா என்ன செஞ்சான்? ஒன்றும் இல்லை சார். கேட்கணும்ல? ஒன்றும். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இங்கே பேசும்போது சொன்னீங்க சார் ஏன் சார் இதெல்லாம் எதுவுமே இல்லை. கருணாநிதி பேரில் உரிமை தொகைக்கு 13,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. சார் உண்மையிலேயே இந்த உரிமை தொகை வந்து அனைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற அனைத்து மாநிலமே பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு சார். இது ஒரு மோசமான திட்டம் சார். இதே திமுக அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணது இது மோசமான திட்டம். இதனால பல மாநிலங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக போகுது. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 37,000 கோடி இந்த பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. எதில் தெரியுமா? இந்த என்ன சுயநிதி உதவி குழு. ஆமாம். அது வந்து பேங்க் இவங்க கவர்மெண்ட் கொடுக்காது, வங்கிகளுடைய கடன் வாங்கி கொடுக்க போகிறோங்கிறாங்க. தோழியர் விடுதி 3 விடுதிகளை அவங்க கொண்டு வர போகிறாங்க. பெண்களை குறி வச்சு கருணாநிதி பேரில் 13,800 கோடி ரூபா மகளிர் உதவித்தொகை, அதுவும் எதுவும் கூட்டலை. புரியுதா? அப்போ தோழியர் இது ஹாஸ்டல், பெண்கள் ஹாஸ்டல், மக்கள் சுயநல உதவி, அதாவது கருணாநிதி பேரில் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, அப்புறமா வந்து சுயநிதி குழுன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு 37,000 கோடி ரூபா கடன் கொடுக்க போகிறாங்க. இந்த டார்கெட்டு பெண்களை அவங்க அதிகமாக வச்சுருக்கிற காரணம் எலெக்ஷனுக்காக. ஏன்னா அடுத்தல இன்டர்ம் பட்ஜெட்டில் வந்து போட முடியாது, எந்த சலுகையும் அறிவிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பெரிய பூகம்பத்துக்கு முக்கியமான தீர்வு ஒன்று தான் இருக்குது. அது செய்ய மாட்டாங்க. ஃப்ரீபீஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். நல்லா கவனிங்க. தமிழ்நாடு எப்படின்னா ஒரு சிறந்த மாநிலம், ஒரு தனி தேச துரோகமே பேசக்கூடாது, ஒரு பிரதேசத்தை ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா சிறப்பும் இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க. ஆனாலும் இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்னவென்றால் ஃப்ரீபீஸை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த மகளிர் உதவித்தொகை, பஸ்ஸில் போகிறது எல்லாம் நாசமாக போகுது, அவ்வளவும் சாராயம் குடி. ஆனால் இதை ஒழுங்காக கோடிஃபை பண்ணி லோனை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணம், டாஸ்மாகில் 50,000 கோடி ரூபா வருமானம் வருது, வருஷத்துக்கு 14,000 கோடி ரூபா 1000 ரூபா மோசடி பண்ணி 44,000 கோடி இந்த கஜானாக்கு வர வேண்டியதை யூனிட் ஷிஃப்ட் போனால் எப்படி தமிழ்நாடு வழங்கும்? ஆமாம் சார். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டா? புரியுது சார். ஐயா 50,000, ஆனால் டாஸ்மாக் நஷ்ட கணக்கு தான் காட்டுறாங்க. 167 கோடி நட்டத்தில் போயிட்டு இருக்குங்கிறான். அதை இதில் காட்டலை. இந்த செலவு கணக்கெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நஷ்ட கணக்கில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஃப்ரீபீ இவங்களும் ஒரு நியாயமாக நடந்தால் இன்றைக்கி தமிழ்நாடை சுவிட்சர்லாந்து மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் 27,000 கோடி வந்திருக்கு. எதில் தெரியுமா? முத்திரைத்தாள் பதிவில். ஆமாம். அதுக்கப்புறம் 13,000 கோடி ஆட்டோமொபைல் வாகனத்தினுடைய வரிகளின் மூலம் வந்திருக்கு. இந்த ரெண்டாவது. ஃபஸ்ட்டு டாஸ்மாக், ரெண்டாவது டாஸ்மாக் காட்டலை, நஷ்ட கணக்கில் காட்டிட்டாங்க. ரெண்டாவது முத்திரைத்தாள், மூணாவது வாகனங்கள். வரி அல்லாத உபரி வருமானம் 28,800 கோடி ரூபா. புரியுதா உங்களுக்கு? இப்படி வருது. ஜிஎஸ்டிலேருந்து 12% நமக்கு வரி பகிர்வுல மத்திய அரசுலேருந்து வருது. இதில் கனிம வளங்களில் என்ன வருதுன்னு ஒன்றுமே இல்லை.
கனிம வளங்களில் என்ன வருது அதை டிஜிட்டலைசேஸ் பண்ணணும். அதில் கோடான கோடி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான அது என்ன சொல்ல டாரஸ் வண்டிகள். ஆமாம், இந்த பக்கம் போகுது, கேரளாவுக்கு போகுது, கர்நாடகா போகுது, அந்தந்த பாடல போகுது. ஆமாம், அது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இப்படி இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் பாடசாலை. ஆமாம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, இப்படி தூத்துக்குடி, கேரளாவுக்கு. அது ஒன்று சார். அதாவது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க 40,000 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்க போகுது. ரைட்டு சார். ஆனால் இந்த வருஷம் டிஎன்எஸ்பி அறிவிச்சிருக்குது எவ்வளோ தெரியுங்களா? டிஎன்பிசி அது காலண்டர் அறிவிச்ச வெறும் 7,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு, அதுக்கான தேர்வு தான். அப்போனா 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்போனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ளே எடுத்துருவாங்களா? நான் கேட்குறேன் சார். இப்போ ஐயா இது இவர் சொல்லியிருக்காரு, நீ கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கன்றாரு, அரசு வேலை வாய்ப்பு. எப்படி உருவாக்குவாரு? எப்படி? ஆனா இந்த 2025க்கான டிஎன்பிசி எவ்வளவு எடுக்க போறோன்னு சொல்லிட்டாங்க, 7,000 பேர் தான். அப்பனா 30,000 பேர் ஷார்டேஜ் ஆகுது சார், 33,000 ஷார்டேஜ் ஆகுது. அது எப்படி நிரப்பிங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரியல சார், பைத்தியக்காரத்தனமா 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இது ஒன்று இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்குள் 4 லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லை. இப்போ முக்கியமாக நேற்று ஒரு செய்தி வந்துச்சு காலையில், ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கணும். 2 அறிவிப்பு சொன்னாங்க. ஒன்று மகளிர் உரிமை தொகையை உயர்த்த போகிறாங்கன்ட்டு, அதை காலி பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆமா, என்னுடைய சொல்ல பெரிய பொருளாதார நெருக்கடி மாட்டிடுங்க. 14,000 கோடி. ஆமா சார், ஃப்ரீ பீஸ் எல்லாத்தையும் காலி செய்யணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து, இந்த இந்த 13,000 கோடியை மக்கள்கிட்ட கொடுத்து, அதுலேருந்து மக்கள் ஒரு 500, இந்த 1000-ஓட 2,000 5,000 சம்பாதிப்பான். அதுலேருந்து அரசுக்கு ஒரு 2,000 3,000 வரும். நான் சொல்கிறேன் புரியுதா ஐயா? 13,000 கோடி இதுக்கு போதா? எதுக்கு இந்த 13,000 கோடி? இந்த ஃப்ரீ பீஸ் திட்டங்கள், மானிய கடன்கள் எல்லாத்தையும் மக்கள் கையிலே கொடுத்து நீ சொந்தமாக தொழில் பண்ணுன்னு கொடுத்து, அதை திருப்பி கலெக்ஷன் பண்ணி அதுலேருந்து அவன் 1000 ரூபாய் சம்பாதிப்பான். நீங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்தா அவன் அதை வச்சு 10,000 ரூபா சம்பாதிப்பான். ஆமாம் சார். அப்போ அரசு ஜெயலலிதா அதுதான் சொல்லியது, ஏழைப்பாடுகளுக்கு ஆடு, மாடு, கோழி, சூப்பர், அது கொடுத்தது. அதன் மூலம் பொருளாதார ரீதியாக அவங்க வளருவாங்க. இது ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. 13,000 கோடி வேஸ்டா போகுது. நத்திங் வில் ஹேப்பன் சார். இந்தியாவிலே சிறு குறு நடுத்தர தொழில் தமிழகத்தில் அதிகம். அதாவது போன வருஷம், இந்த வருஷம் அது எனக்கு எத்தனைங்கிறது தெரியல, சாரி. நீங்க சொன்னது உண்மை. எம்எஸ்எம்இ இருக்கு பாருங்க, எஸ், அதுதான் சிறு குறு நடுத்தர தொழில் தமிழ். அது இந்த வருஷம் 9,000 சிறு குறு தொழில் மூடிட்டாங்க சார். ஷட் டவுன். ஏன்? அரசு உதவி செய்யல. எந்த இதுவும் உதவி செய்யல. இப்போ ஏன்னா முன்ன கேட்டால் தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்பு இல்லாத பெரிய அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது இதுதான் சார். சிறு குறு நடுத்தர தொழில் தான் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. இதில் அது போச்சு. இல்லை என்ன பாருங்க, இந்த விளம்பர மாடல் நீங்கள் சொன்ன மாதிரி பல்பொடி, கில்பொடி, இந்த வண்டி, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் செய்யணும் மக்களுக்கு, ஏழைகளுக்கு. இதில் உரிமை தொகை கூட்டலை. ஒன்று நான் கேட்குறேன், நீ 520 வாக்குறுதி கொடுத்தியில்ல, அதில் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொன்னியே, செஞ்சியா? இல்லை சார், அது எப்படி சார் செய்ய முடியும்? செய்ய முடியாதுல்ல. அது இல்லை, அது எப்படி? ஒரு மத்திய அரசு நிறுவனத்து பேங்க் எல்லாம் மத்திய அரசனுடைய இது ரிசர்வ் பேங்க், நீ தள்ளுபடி செய்யலாம். இல்ல பணத்தை கட்டுவாங்க. இல்ல சந்திரபாபு நாயுடு இப்படிதான் மாட்டினாரு, இப்படி சொல்லிதான். அது இவர் லெட்டர் எழுதாரு, எங்க மாநிலத்தில் சேர்ந்த மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனை தள்ளுபடி செய்யணும். அது முடியாதுச்சு. அதனை அப்படியே கோர்ட்டுக்கு போனோம், ஹைகோர்ட்டு. அதெல்லாம் முடியாது, வேணும்னா அந்த தொகை மாநில அரசு கட்டிட்டு நீ தள்ளுபடி செய்யும், அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கப்ப சரி, இப்போ அது ஒண்ணா இல்ல, நான் நீங்க சொன்னது 100க்கு 1000 இல்ல, அதுதான். ஆனா நீ எதுக்கு அந்த வாக்கு கொடுத்த? அதுதான். அப்ப சீட்டிங் தானே? ஆமா. சரி, ஒன்று வருஷம் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் ஆகிட்ட, மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்புன்னு சொன்னிய மின்சாரம்
சார் அதுக்கு எடுத்தியா? அதுக்கு என்ன மீட்டர் பொருத்தணும்? டிஜிட்டல் ஏன் பொருத்தணும் சார்? ஏன் பொருத்தல சார்? அதுக்கு நிதி வரணும், அதெல்லாம் சார். நான் ஓட்ட கேட்கறேன் சார், நான் உனக்கு ஓட்டு போட்டேன்யா. அது அப்படி இல்லை சார், எங்களுக்கு அது வரணும் சார். எப்போ வரும்? 5 வருஷம் கழிச்சா? ஆமா. என்ன அதோட ஒரு கேலி கூத்து ஒன்று சொல்கிறேன், நல்ல கவனிங்க. இந்த எப்படிலாம் டிஷ் பண்ணுறேன்னு பாருங்க. அரசாங்கத்தில் நான் இங்கே வேலை செய்கிறீங்க, 15 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குல்ல, அந்த லீவு எடுக்கலைன்னா அந்த சரண்டர் அது எப்போ கொடுக்கணும்? ஆட்சி முடிஞ்ச பிறகு தருவாங்களாம், 26க்கு அப்புறம். ஆமா, அது ஆட்சி அதாவது சொல்லி இருக்குது என்ன தெரியுமா? சொன்னீங்கல்ல, உடனே கொடுக்கல. 4/2026 4 என்ன? அப்ப என்ன ஆட்சி இல்ல 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 ஆட்சி இருக்கும் கொடுக்க முடியாது. ஆமா, திட்டங்கள் தான் அமல்படுத்த முடியாது. அது சார் எப்படி ஏமாத்துறாங்க பாரு சார். தேர்தல் நடைமுறைகள் கோடிஃபை ஆயிரும். ஆமா, அந்த நேரத்துல இவங்க எதுக்கும் பணம் கொடுக்க முடியாது, அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. சரி, இது ஒண்ணா? ஒரு நிமிஷம். அப்போ இருக்கிற அவ்வளோ பேரும் அரசியல் அவனெல்லாம் சிந்திக்கணும், அரசு ஊழியர்கள். ஆமா, மே மாசம் எலெக்ஷன்னா 4வது மாசம் எப்படி துட்டு தருவான்? அடுத்த ஃபைனான்ஸ் இயர் ஃப்ராட் பண்றானேன்னு தெரியணுமா? மார்ச் கழிஞ்சிரும்ல. நல்லா தெரியும் சார். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு ஏதாவது அறிவிச்சியா? ஒன்றும் இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்துக்கு ஏதாவது அறிவிச்சியா? இடைநிலை ஊழியர்களுக்கு ஏதாவது அறிவிச்சியா? அதாவது எதுவுமே இல்லையே. ஆனா இல்ல இல்ல, இந்த வாக்குறுதி என்ன சொன்னீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் அறிவிக்கல. பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர செய்யப்பட அது செய்யல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் ஒரு மானியம் கொடுக்க அதுவும் செய்யல. பெட்ரோலுக்கு டீசலுக்கு 5 ரூபாய் குறைக்க போக சொல்ல அதுவும் செய்யல. 4 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட அதுவும் செய்யல. ஒண்ணுமே செய்யல சார். எவ்வளவு நீ கொடுத்து வாக்குறுதி. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். வட இந்தியாவில் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ்னு மோடி சொல்லி அவர் வடை சுட்டு போயிட்டார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். திமுக நாச்சானங்க டிஸ்பாரிட்டி இஸ் எ சாய்ஸ். நேற்று யார் சொல்கிறார்? தங்கம் தென்னஜி சொல்கிறார். டிஸ்பாரிசி is a choice. We can make a different path. I am asking to the concerned. They must come here forward. Do you say? நான் அவங்க சொன்னா இல்லையா, what you say, what do you mean? சமமின்மை ஒரு என்னது சாய்ஸ்னு என்னது தமிழில் தெரியலையே. சமமின்மை ஒரு வாய்ப்பு சார். நாங்கள் we can make a choice of different path அப்படிங்கிறது நேச்சுரல். இந்த யார் தெரியுமா? சர்வதேச பொருளாதார நிபுணர் தாமஸ் மேட்ரிக்சன். He's quoted that. Yes. Last நீ என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன டிஸ்பாரிட்டியை கொடுத்து? அவர் அப்படியே வாழ்ச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை சார். இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல? எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒதுக்கப்பட்டதுக்கும் ஒதுக்கப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்ல. அதாவது 2026ல கல்லூரி மாணவர் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் இல்லப்பன டேப் அதுக்கான நிதி 2000 கோடி ஒதுக்கப்படும் சார். லேப்டாப் இல்ல, என்னது? டேப் இல்ல 2000 கோடி ஒதுக்கப்படுமா? சரி, ஒண்ணு. இப்போ நம்ம திட்டங்களை பத்தி பேசுவோம். ஆமா. இப்போ முதல்ல அரசாங்கத்துடைய செலவு டிஸ்பாரிட்டி பேசிட்டோம். இந்த திட்டங்களை சொல்லுங்க. அது ஒண்ணுச்சா? இன்னொன்னு, இந்த இவங்க சொல்றாங்க நாங்க முதியோர்களுக்கு காப்பகம். முதியோர் காப்பகம். ஆமா, அது இல்லாதவங்களுக்கு. உண்மையில முதியோர் ஓய்வூதிய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க சார் அதிமுக அரசுல. இந்த அரசு கொடுக்கவே இல்லை சார். சரி, இந்த அரசு கொடுக்கல, பெரிய லெவல்ல கொடுக்கல. அது எப்படி சார்? இப்ப ஒண்ணு இல்ல நீங்க இன்னொன்னு, அதாவது அதிமுக ஆட்சியில் 45 லட்சம் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. எது 10, 11, 12 நீ காலேஜில் கொடுக்க போறீங்க. கீழே இருந்து அவன் வேல்யூ பண்ணிட்டு தானே போக முடியும். கண்டிப்பா. இப்போ ஐயா நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான நல்ல நேரத்துக்கு வந்து 20 லட்சம் பேருக்கு மடிக்கணனி இல்லை. அதுக்கு பேர் என்ன கணனி, என்ன தமிழ்ல போட்டாங்க, லேப்டாப் இல்லை, மடிக்கணனி. டேப். சரி, டேப். சரி, என்ன அளவு இருந்துட்டு போகுது. அப்புறமா வந்து நீங்க வந்து 20 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்களா? அப்புறமா வேற என்ன? இல்ல, அது வந்து ஒதுக்கப்படும். அதான் கொடுக்க எங்க இருந்து கொடுக்க? ஒதுக்கப்பட்டது இல்ல, ஆர்டரா போடுறாங்க. கையில என்ன ரூபா இருக்கு? எதுவுமே இல்ல சார். இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா அவங்க கொடுத்த அந்த 520 வாக்குறுதியில
நகை கடனில் கூட 45 லட்சம் பயனாளர்களுக்கு ஒரு 15 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதையும் ஏமாற்றி அது முடிஞ்சு போச்சா. இந்த பெட்ரோலுக்கு மட்டும் குறைச்சாங்க, டீசலுக்கு ஒன்றும் மானியம் கிடையாது, 5 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பால் விலையை குறைச்சி பால் விலையை ஏற்றிட்டாங்க. கரண்ட் பில்லு மாசம் ரீடிங்கன்னா கரண்ட் பில்லை ஏற்றியாச்சு. வீட்டு வரி ஏற்றிட்டாங்க. அதாவது பத்திரப்பதிவுக்கான சார்ஜஸும் ஏறிட்டாங்க, சொத்து வரியை இமாலய உயரத்துக்கு ஏற்றியாச்சு. சரியா உங்களுக்கு? டாஸ்மாகில் மகா கொள்ளை இன்னைக்கு வந்து இடியினுடைய கையில் போயிட்டு, அது ஒரு மோசமான விவகாரம். அப்போ இந்த அரசாங்கம் மக்களுக்கு சொன்ன, ஆசிரியர்களுக்கு கொடுத்தது, இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுத்தது, மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொன்னதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அப்போ 520 வாக்குறுதியில் அரசாங்கம் மக்களை சீட் பண்ணியிருக்கு. மக்களை ஒரு நிமிஷம் மக்களை ஏமாத்திருக்கிறாங்க, மக்களை ஃப்ராடு. நான் சொல்றேன், the fraud manifesto has been made by the யாரு இவர் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட். ஏன்னா நீ சொன்ன செய்யலையப்பா. நீ 40,000 நீங்க என்ன சொன்னீங்க, 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி. 40,000 பேருக்கு நீ வேலை கொடுக்கலையே. டிஎன்பிசி இல்லாம எங்க இருந்து கொடுப்பா? வேற எந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்லி ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அது எலெக்ஷன் அதை வச்சு எடுத்து அதுல பதிவு செஞ்சவர்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதுக்கு இந்த 2025க்கான காலண்டர் விட்டாச்சு. யாரா எப்ப எக்ஸாம் இருக்கு, அதுல மொத்தமே 7,000 பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க. நீ இப்போ வந்து பட்ஜெட்ல 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கன்றீங்க, அது எப்படி சார்? அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமில்லாத விவகாரங்களை திமுக 2021 மக்களை ஏமாத்தினார்கள். இதை யார் செஞ்சு கொடுத்தான்னா பிகே என்பவர் தான் இதெல்லாம் போட்டு கொடுத்தார். உனக்கு செய்ய முடியுமோ செய்ய முடியலையோ, ஓப்பனாக ஒரு மேனிஃபெஸ்டோவை ஒரு போர்ஜரியா ஒரு ஃபேக்கனி செய், மக்களை தட் வில் ரீச். அவர் சொன்னாராம், நல்ல ரீச் ஆனோடனே ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில் இருக்கு இல்லையா. அம்மா 16க்கு இறந்த பிறகு எடப்பாடி தான் ஒன்றும் இல்லையே. அப்போ எடப்பாடி ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பு கொள்வார்கள், உனக்கு ஓட்டு போடுவார்கள். நடைமுறைப்படுத்தப்படுமோ படுத்தப்படாதோ, வாயில் வந்ததை அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி தான் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குமோ, அஜிடேஷன் ப்ரொசஷன் எகென்ஸ்ட் த கவர்மெண்ட், Mr. Stalin, he was participated in the agitation. They gave the manifesto to the innocent people. The people and I believe trust were the word of Mr. Stalin. They gave the vote for the DMK and the party come to the power. இப்போதைக்கு எல்லாமே all over the people of Tamil Nadu has been cheated, grabbing. ஆமாம் சார், அவங்க அள்ளி விட்டாங்க, அதுவே அவங்க காலை சுத்த போகுது. பாம்பு காலை சுத்தனா பாம்பாக ஓட்டு போடுவான். இப்போ ஓட்டு போடுவானா? எது இனி ஓட்டு போடுவானா? ஆமா சார். நீ நம்பிக்கை மோசடி செஞ்சுட்ட, நீ நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்ட, என் பிள்ளைக்கு கடனை நடத்தல, வீட்டுல மின்சாரத்தை குறைக்கல, எனக்கு வர வேண்டிய வாழ்வாதாரத்தை கிடைக்கல, எல்லா விலைவாசியும் உயர்ந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடிக்கு மேப் போடான்னா இன்னைக்கு தமிழ்நாடு மெட்ரோபாலிசன் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிராயிங்ல அதிகமான பணம் வாங்கிட்டு, பால் விலை கூடிட்டு, மின்சார விலை கூடிட்டு, சொத்து வரி கூடிட்டு, சாராயத்தை குடிச்சு ரோட்ல கிடக்குறான். ஓனுடைய ஆளை 50,000 கோடியை லூட் பண்ணிட்டு போட்டான். 476 நாள் ஜெயிலில் இருந்தவனுக்கு மறுபடியும் அதே பதவியை தூக்கி திருப்பி கொடுக்குறா. நான் ஏன் ஓட்டு போடணும் நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். உண்மையில் இந்த பட்ஜெட்டில் இது நிறைய கருத்தாக சொல்லி முடிச்சு இல்லை, உண்மையில் இந்த பட்ஜெட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை சார். ஏன்னா அவங்களால் கொடுக்க முடியாது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கான ஃபண்டு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும்? நான் தான் திருப்பி சொல்கிறேன், புதுச்சேரியில் கொடுத்த இங்கே எதுவுமே உன்னால் கொடுக்க முடியல. ஏன்னா ஃபண்டு இல்லை, எது இல்லை. கேட்டால் இது சூப்பரான பட்ஜெட், மாநிலம் முழுவதும் கவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டோம், சொல்ல வேண்டியதை ஒரு 25 நிமிஷத்தில் சொல்லியாச்சு, கரெக்டாக சொல்லிட்டோம். இன்னும் திட்டங்களை பற்றி நாம் நிறைய திட்டங்களை சொல்கிறதுக்கு, திமுக அறிவிச்சதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் முட்டாள் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. அப்படி கிடையாது சார், மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓரளவு சொல்லிட்டோம், போய் பாருங்க, கோன் சர்ச். நான் சொல்லிட்டேனே, மறுபடியும் சொல்கிறேன், 9,29,000 கோடி கடன் இருக்குது. ஏற்கனவே கடன் வந்து இருந்த 5 லட்சம் கோடி திமுக கூடி வாங்கியிருக்கிறாங்க. வட்டியை 63,000 கோடி வருஷத்துக்கு கட்டினாங்க, இனி 70,000 கோடி கட்ட போகிறாங்க. டெபிசிட் பட்ஜெட்டு, மூலதன செலவுகள் இல்லை, ஃபிசிக்கல் டெபிசிட்டை விட 41,000 கோடி கடன் இருக்குது. மானிய தொகைக்கு வாங்குறவங்க 1.5 லட்சம் கோடி கொடுக்க போகிறாங்க. எதுவுமே இல்லாமல் வெறும் கையை வைத்து முளம் போட்டார்கள், இப்போதும் முளம் போடுகிறார்கள். அதோட நிறைய கருத்து, ஒரு தலை மேலையும் 1,25,000 ரூபாய் கடன். ரைட். ஏன்னா ரைட், வெறும் 4 வருஷத்துல
இவங்க வாங்கியிருக்கிற கடனால அதான் சொல்லிட்டோமே வருகின்ற அரசு 2026 வருகின்ற அரசு பெரிய லெவல்ல திக்கு முக்காட போது எதுவும் இல்லை. கேட்டா வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் மக்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. மொட்டை அடிச்சு சரி அதான் பேசிட்டோமே சந்தன பூசி கூலா வச்சிருக்காங்க. இப்போ இதை மக்கள் பார்வைக்கு விட்டோம் சார். ஆமா, இது போல பரபரப்பான தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.